வாழ்க்கையில் இதைவிட மோசமான தருணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் பயனற்றவர்கள் என்று கருதப்பட்டு உங்கள் சொந்த மக்களால் புறக்கணிக்கப்படும் போதுதான் அது நடக்கும். இது என்னுடைய கதை. என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நான் நினைக்கையில் என்னுடைய உண்மையான பலம் தாய்மையின் சக்தியாக என்னிடமிருந்து வெளிப்பட்டது. நான் அப்போதுதான் என் தங்கை கௌரியின் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு வீடு திரும்பினேன். 6 மாதங்களாய் நோயுடன் போராடி கொண்டிருந்த என் தங்கை இறந்து போயிருந்தாள். அவளின் சின்னஞ்சிறு பிள்ளைகள் கண்ணீருடன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தபோது என் மனம் வலித்தது. நான் முற்றிலும் நொறுங்கி போன ஒரு மனுஷியைப் போலத்தான் வீட்டிற்கு திரும்பி வந்தேன். நான் என் மகன் சஞ்சயிடமிருந்து பாசத்தையும் 2 ஆறுதலான வார்த்தைகளையும் மட்டுமே எதிர்பார்த்தேன். ஆனால் நான் என் வீட்டில் கதவை திறந்தபோது என் மூச்சே நின்றுவிட்டது. அந்த வீட்டை நான் 40 வருடங்களாக அரசாங்க அலுவலகத்தில் குளியல் அறையை சுத்தம் செய்து என் வியர்வையால் உழைத்து வாங்கியிருந்தேன். நான் ஆசையாக வளர்த்த பூச்செடிகளுக்கு அருகில் என்னுடைய தனிப்பட்ட பொருட்கள் அனைத்தும் குப்பை போல அடுக்கி கிடந்தன. என் உடைகள், செருப்புகள், என் காலஞ்சென்ற கணவரின் புகைப்படங்கள், என் பிள்ளைகளின் சிறுவயது ஆவணங்கள் அத்தனையும் அசுத்தமாக கிடந்தன. அதிர்ச்சியில் நான் அங்கேயே உறைந்து போய் நின்றேன். அப்போது என்னுடைய மருமகள் ஐஸ்வர்யா வெளியே வந்தாள். அவளை பார்த்தால் 10,000 ரூபாய் செலவு செய்து அலங்கரித்து இப்பொழுதுதான் ஒரு அழகு நிலையத்திலிருந்து வந்ததைப் போல தெரிந்தது. ஆனால் நான் என் தங்கையின் சடங்குகளை முடித்துவிட்டு வந்திருந்தேன். ஐஸ்வர்யா என்னை கேலி செய்வது போல் அதே போலி இனிமையான குரலில் சொன்னாள், "அத்தை, நீங்கள் வந்தது நல்லது. நாங்கள் வீட்டை சுத்தப்படுத்தலாம் என்று நினைத்தோம். உங்களுடைய பழைய பொருட்கள் நிறைய இடத்தை அடைத்து கொண்டிருந்தன. அதுபோக பயனற்றதாகவும் இருந்தன" என்றாள். பயனற்ற பொருட்களா? அது என் முழு வாழ்க்கை. அது என் குடும்ப நினைவுகளின் ஆல்பங்கள். நான் ஏதோ பேசுவதற்குள் ஐஸ்வர்யா தன் கையை அசைத்து என்னை அமைதியாக இருக்கச் சொன்னாள். ஆமாம், எனக்கு புரிகிறது. ஆனால் எங்களுக்கு உங்கள் அறையில் இடம் தேவைப்பட்டது. நாங்கள் அதை புதிய குழந்தைக்காக மாற்றப் போகிறோம். சஞ்சய் உங்களிடம் சொல்லவில்லையா? நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன் என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் வயிற்றுக்குள் இடி விழுந்தது போல் இருந்தது. கர்ப்பமா? அதுவும் என் பொருட்களை வெளியே வீசியதற்கு பிறகுதான் இது தெரிந்ததா? நான் தைரியத்துடன் சஞ்சயிடம் பேச வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் ஐஸ்வர்யா அவன் ஆபீஸில் இருப்பதாகவும் தாமதமாக வருவான் என்றும் சொன்னாள். பின்னர் ஐஸ்வர்யா அந்த எரிச்சலூட்டும் பாசாங்குத்தனத்தை வெளிப்படுத்தி என் கைகளை பிடித்து வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றாள். அங்கே ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருந்தது. சிமெண்ட் மற்றும் கருவிகளை வைத்திருக்கும் 2 அறை. ஐஸ்வர்யா கதவை திறந்தாள். "நீங்கள் இந்த அறையில் தங்கலாம். நாங்கள் இதை சுத்தம் செய்து ஒரு கட்டிலையும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் சின்னதுதான், ஆனால் பரவாயில்லை. நீங்கள் அமைதியாக இருக்கணும். புது குழந்தைக்கு எந்த கவலையும் வந்துவிடக்கூடாது, இல்லையா?" நான் அந்த சின்ன அறையை பார்த்தேன். அது சின்னதுதான். ஒருவேளை 6 அடிக்கு 6 அடி தான் இருக்கும். அதில் ஈரம் கலந்த மண்ணின் வாடை அடித்தது. ஜன்னல் இருண்ட சந்தை நோக்கி திறந்திருந்தது. அந்த கட்டிலில் மெல்லிய அழுக்கான மெத்தை இருந்தது. என் மனதிற்குள் ஏதோ ஒன்று உடைந்து போனது. ஆனால் அதே நேரத்தில் ஏதோ ஆழமான கோபமும் பற்றி எறிந்தது. ஐஸ்வர்யா இன்னமும் சிரித்து கொண்டே நின்று இருந்தாள். நான் அவளுக்கு நன்றி சொல்வேன் என்று நினைத்து நான் ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கொண்டேன். "ஐஸ்வர்யா, நீ சொல்வது முற்றிலும் சரி. இது சுத்தம் செய்ய வேண்டிய நேரம். எனக்கு இனி தேவைப்படாத எல்லாவற்றையும் நான் சுத்தம் செய்ய வேண்டும்." ஐஸ்வர்யாவின் சிரிப்பு சற்றென்று நின்றது. நான் என் மொபைல் போனை எடுத்து பல ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த என் வழக்கறிஞர் கண்ணன் அண்ணாவின் தொலைபேசி எண்ணை அழைத்தேன். "நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அத்தை?" ஐஸ்வர்யா இப்போது தன் போலி இனிமையை கைவிட்டாள். "சுத்தம் செய்கிறேன்" என்று நான் பதிலளித்தேன். "நீ சொன்னது போல." போன் ஒலித்து கொண்டிருந்த போது நான் ஐஸ்வர்யாவின் கண்களை நேராக பார்த்தேன். 3 வருடங்களில் முதல் முறையாக நான் என் பார்வையை விளக்கவில்லை. நான் இந்த வீட்டை கொடுத்திருந்தேன், ஆனால் என் மரியாதையை ஒருபோதும் கொடுக்கவில்லை. இப்போது இந்த வீட்டின் உண்மையான சொந்தக்காரர் யார் என்பதை ஐஸ்வர்யா தெரிந்து கொள்ளப் போகிறாள். வழக்கறிஞர் கண்ணன் அண்ணா போனை எடுத்தார். "கண்ணன் அண்ணா, நான் நாளை காலை மிக சீக்கிரம் உங்களை பார்க்க வேண்டும் என்று நான் உறுதியாக கூறினேன்." ஐஸ்வர்யாவின் முகத்தில் இருந்த சிரிப்பு முற்றிலும் மறைந்துவிட்டது. நான் போனை வைத்து விட்டேன். ஐஸ்வர்யா கோபத்துடன் கைகளை கட்டிக்கொண்டாள். "நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை அத்தை, ஆனால் நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இந்த வீடு சஞ்சயுடையது. நான் அவனது மனைவி. நீங்கள் இங்கே தங்க வேண்டுமானால் எங்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும்" என்றாள். நான் சத்தமாக கத்தி, "இந்த வீட்டை நான் 40 வருடங்கள் குளியல் அறையை சுத்தம் செய்து வாங்கியிருந்தேன் என்று சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் நான் அமைதியாக இருப்பதே நல்லது என்று முடிவு செய்தேன். என் 67 ஆண்டுகால வாழ்க்கையில் பலமில்லாமல் பேசினால் அது சத்தத்தை மட்டுமே ஏற்படுத்தும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன்.
சரி என்று நான் அமைதியாக சொன்னேன். நான் ஸ்டோர் ரூமில் தங்குகிறேன். ஐஸ்வர்யா ஆச்சரியப்பட்டாள். ஒருவேளை அவள் சண்டையோ அல்லது அழுகையையோ எதிர்பார்த்திருக்கலாம். மிகவும் நல்லது, நீங்கள் புரிந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சி, ஐஸ்வர்யா சற்று அதிக தைரியத்துடன் சொன்னாள். மேலும் கேளுங்கள், ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு இடமில்லை, எனவே நீங்கள் உங்கள் உணவை நீங்களே வாங்கி உங்கள் அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் சமையலறையை ஒன்றாக பயன்படுத்த முடியாது. டாக்டர் என்னை டென்ஷனிலிருந்து விலகி இருக்கச் சொன்னார். நான் மெதுவாக தலையசைத்தேன். சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றேன். தான் ஒரு சண்டையில் ஜெயித்து விட்டது போல ஐஸ்வர்யா பெருமிதத்துடன் உள்ளே சென்றார். நான் அந்த சின்ன அறையில் தனியாக விடப்பட்டேன். நான் கதவை மூடினேன். அப்போதுதான் நான் என்னை அழ அனுமதித்தேன். என் தங்கைக்காக அழுதேன். என் காலஞ்சென்ற கணவருக்காக அழுதேன். ஒரு காலத்தில் நான் இருந்த வலிமையான பெண்ணுக்காக அழுதேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் என் மகன் சஞ்சய்க்காக அழுதேன். அவன் ஒரு காலத்தில் என்னை அவனது சூப்பர் ஸ்டார் என்று அழைத்தவன். நான் கட்டிலில் அமர்ந்தேன். சுவர்களில் ஈரம் படர்ந்திருந்தது. அப்போது எனக்கு என் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மகளே, ஒரு பெண் எதனால் பலம் பெறுகிறாள் என்றால் அவளிடம் இருக்கும் பொருளை வைத்து அல்ல. அவள் அனைத்தையும் இழந்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்க துணிவதால் பலம் பெறுகிறாள். நான் என் கண்ணீரை துடைத்தேன். என் மொபைல் போனை எடுத்து அந்த அறையையும் தோட்டத்தில் கிடந்த என் பொருட்களையும் ஒவ்வொன்றாக புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தேன். ஏனென்றால் உண்மைக்கு எப்போதும் ஆதாரம் தேவை என்று என் வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்தது. அன்றைய இரவு சஞ்சய் 11 மணிக்கு வீட்டிற்கு வந்தான். நான் ஐஸ்வர்யாவின் உரத்த சிரிப்பை கேட்டேன். அவன் வருவான், ஸ்டோர் ரூம் கதவை தட்டுவான். என் தங்கையின் இறப்பிற்கு பிறகு அம்மா எப்படி இருக்கிறார் என்று கேட்பான் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் வரவில்லை. இரவு 12 மணி. என்னாலும் மேலும் காத்திருக்க முடியாமல் நான் வெறுங்காலுடன் நடைபாதையில் நடந்தேன். நான் பெரிய அறையின் கதவை மெதுவாக தட்டினேன். சஞ்சய் மகனே, நான் உன்னிடம் பேச வேண்டும் என்றேன். கதவு லேசாக திறந்தது. சஞ்சய் தன் முகத்தை வெளியே நீட்டினான். அவன் சோர்வாக தெரிந்தான். அம்மா, மிகவும் லேட்டாகிவிட்டது. என்ன ஆச்சு? என் குரல் அழத் தொடங்கியது. சஞ்சய், இவர்கள் என் பொருட்களை எல்லாம் தோட்டத்தில் தூக்கி எறிந்து விட்டார்கள். என்னை ஸ்டோர் ரூமில் தங்க வைத்தார்கள். மேலும் ஐஸ்வர்யா கர்ப்பமாக இருப்பதை நீ என்னிடம் சொல்லவே இல்லை. அவன் கீழே பார்த்தான். அம்மா, நான் உங்களிடம் சொல்லத்தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் கௌரி சித்தியிடம் இருந்தீர்கள். நான் இப்பொழுதுதான் என் சகோதரியை இழந்து அடக்கம் செய்தேன். சஞ்சய், நான் திரும்பி வந்தவுடன் குப்பை போல நடத்தப்படுகிறேன். அம்மா, இது கோபப்படுவதற்கான விஷயம் இல்லை என்று அவன் கண்களை தேய்த்தபடி சொன்னான். நமக்கு இடம் தேவை. குழந்தை வரப்போகிறது. விஷயங்கள் மாற வேண்டும். மாற வேண்டுமா? என்னால் நம்ப முடியவில்லை. சஞ்சய், நான் இந்த வீட்டை வாங்கினேன். நீங்கள் அன்புடன் கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்பி நான் அதை உனக்கு கொடுத்தேன். நாம் ஒரு குடும்பமாக வாழ்வோம் என்று சொன்னேனே. அம்மா, நாம் ஒரு குடும்பம்தான். ஆனால் ஐஸ்வர்யா மன அழுத்தத்தில் இருக்கிறாள். கர்ப்பமாக இருப்பது கடினம். டாக்டர் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். நான் துக்கத்துடன் கேட்டேன். நான் முக்கியமானவள் இல்லையா? சஞ்சய் ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கொண்டான். நிச்சயமாக நீங்கள் முக்கியமானவர்தான் அம்மா, ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யா இப்போது என் குடும்பம். அவள்தான் என் முதல் முன்னுரிமை. நீங்கள் தான் எங்களிடம் கல்யாணத்திற்கு பிறகு மனைவிதான் முதலில் வருவாள் என்று கற்றுக் கொடுத்தீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில் ஒரு கத்தியை போல குத்தியது. இப்படியல்ல மகனே என்று நான் மெதுவாக சொன்னேன். அம்மா, ப்ளீஸ், நாங்கள் சோர்வாக இருக்கிறோம். நாம் நாளை காலை பேசலாம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் கதவை மூடிவிட்டான். நான் அந்த நடைபாதையில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் வளர்த்த என் மகன் என் முகத்திலேயே கதவை மூடிவிட்டான். நான் ஒரு பேயை போல ஸ்டோர் ரூமிற்கு திரும்பினேன். ஆனால் இப்போது நான் அளவில்லை. எனக்குள் இருந்த துக்கம் இப்போது உறுதியான முடிவாகவும் அமைதியான கோபமாகவும் மாறிவிட்டது. இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று எனக்கு தெரியும். நான் கட்டிலில் அமர்ந்து என் பையை திறந்தேன். அதில் ஒரு பழைய நோட்டு புத்தகம் இருந்தது. நான் சஞ்சயிடம் வீட்டை கொடுத்ததிலிருந்து இந்த வீட்டின் எல்லா செலவுகளின் கணக்கையும் அதில் வைத்திருந்தேன். நான் பக்கங்களை புரட்ட தொடங்கிய போது என் ரத்தம் உறைந்து போனது. ஆனால் எனக்கு என் முதல் சண்டைக்கான ஆயுதமும் கிடைத்தது. இரவு 2 மணி ஆகியிருந்தது. நான் பண விஷயத்தில் எப்போதும் சரியாக கணக்கு வைத்திருந்தேன். ஏனெனில் நான் வறுமையில் வளர்ந்தவள். நான் சஞ்சயிடம் முக்கியமான செலவுகளை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தேன். முதல் வருடத்தில் அவன் எல்லா பில்களையும் காட்டினான். ஆனால் ஐஸ்வர்யாவுடன் திருமணமான பிறகு எல்லாம் மாறிவிட்டது. இப்போது நான் நோட்டு புத்தகத்தையும் நான் தேவைக்காக மட்டுமே வைத்திருந்த வங்கி ஆவணங்களையும் ஒன்றாக பார்த்தேன். கடந்த 8 மாதங்களில் ஒரு பெரிய பணம் மாற்றப்பட்டிருந்தது. சஞ்சய் ஒரு இன்ஜினியர், நல்ல சம்பளம் வாங்குபவன். ஆனால் இவ்வளவு செலவு எப்படி? என் கைகள் நடுங்கின.
நான் மனதளவில் கணக்கிட்ட போது 35 லட்சம் வரவேற்பு அறையை புதுப்பிக்க செலவிடப்பட்டிருந்தது. மேலும் என் சேமிப்பு கணக்கை எடுத்தேன். என் உலகம் உடைந்தது. 50 லட்சத்தில் வெறும் 7 லட்சம் மட்டுமே எஞ்சி இருந்தது. 43 லட்சம் காணாமல் போயிருந்தது. அதுவும் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில். நான் என் தங்கையை கவனித்துக் கொண்டிருந்ததால் எனக்கு தெரியாமல் இது நடந்திருக்கிறது. நான் எழுந்து நின்றேன். என் கால்கள் நடுங்கின. ஐஸ்வர்யாவும் சஞ்சயும் என்னை பயன்படுத்தி இருந்தார்கள். என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். அதுவும் என்னுடைய சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்தால். நான் ரகசியமாக வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் தெருவில் வசிக்கும் சாந்தி பாட்டியின் வீட்டிற்கு சென்றேன். அவரும் என்னைப் போல தனியாக இருக்கும் ஒரு விதவை. காலையில் பிஸ்கட்கள் செய்து வைப்பார். சாந்தி பாட்டி விரைவாக கதவை திறந்தார். மகளே, இவ்வளவு அதிகாலையில் சடங்கிலிருந்து வந்திருக்கிறாயா? வா வா. நான் சாந்தி பாட்டியின் சிறிய சூடான சமையல் அறையில் அமர்ந்தேன். அவர் காஃபி கொடுத்தார். நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். சாந்தி பாட்டி என் கையை பிடித்தார். மகளே, நீ உன் தங்கை வீட்டில் இருந்தபோது நான் உன்னிடம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஆமாம், நான் சில விசித்திரமான விஷயங்களை பார்த்தேன். என்ன பாட்டி? ஐஸ்வர்யா வேலை பார்க்கவில்லை அல்லவா? ஆனால் அவள் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு புதிய காரை மாற்றுவாள். ஒரு முறை சிவப்பு, ஒரு முறை வெள்ளை. மேலும் அவள் மாலிலிருந்து கொண்டு வரும் பைகள் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ளவை. சஞ்சய், அவன் மிகவும் சோர்வாக இருக்கிறான். சாந்தி பாட்டி மெதுவாக தொடர்ந்தார். மேலும் 2 வாரங்களுக்கு முன்பு நீ இல்லாத போது உன் பழைய மரசாமான்களை அவர்கள் விற்பதை நான் பார்த்தேன். உன் அம்மா உனக்கு கொடுத்த நல்ல வேலைப்பாடுள்ள மரம். சில ஆட்கள் லாரி கொண்டு வந்தார்கள். ஐஸ்வர்யா சிரித்து கொண்டே பணம் எண்ணினாள். என் கையில் இருந்த காஃபி கோப்பை விழுந்து உடைந்தது. என் அம்மா எனக்கு கொடுத்த மரசாமான்கள். 70 ஆண்டுகள் பழமையான, பணம் கொடுத்து மதிப்பிட முடியாத என் குடும்ப நினைவுகள் அதில் இருந்தன. மேலும் ஐஸ்வர்யா அதை குப்பை போல விற்றுவிட்டாள். எனக்கு புரிந்தது. ஐஸ்வர்யா என்னை வீட்டை விட்டு வெளியேற்றவில்லை. அவள் என்னை அழித்து கொண்டிருக்கின்றாள். என் கடந்த காலம், என் நினைவுகள், என் இருப்புக்கான அர்த்தம். மேலும் என் மகன் அதற்கு அனுமதி கொடுத்தான். சூரியன் உதிக்கும் முன் நான் ஸ்டோர் ரூமிற்கு திரும்பினேன். வங்கி ஆவணங்கள் என் மடியில் இருந்தன. நான் ஒரு உறுதியான முடிவை எடுத்திருந்தேன். அவர்கள் இந்த விளையாட்டை விளையாட விரும்பினால் நானும் விளையாடுவேன். ஆனால் என் சொந்த விதிகளின்படி. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியாது. இந்த வீடு இன்னும் என்னுடைய பெயரில் தான் இருந்தது. சஞ்சய் ஒருபோதும் ஆவண வேலையை முடிக்கவில்லை. நான் சும்மா வாயால் மட்டுமே அங்கிருக்கும் அனுமதியை கொடுத்திருந்தேன். காலை 9 மணி. நான் வழக்கறிஞர் கண்ணன் அண்ணாவின் அலுவலகத்தில் இருந்தேன். நான் கண்ணன் அண்ணாவிடம் எல்லாவற்றையும் சொன்னேன். புகைப்படங்கள், கணக்கு புத்தகம், வங்கி ஆவணங்கள் பற்றி. அவர் வீட்டின் ஆவணங்களை பார்த்தார். பின்னர் அவர் முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. தனலட்சுமிஜி, இந்த வீட்டின் ஆவணங்கள் இன்னும் முழுமையாக உங்கள் பெயரில்தான் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? சஞ்சய் உண்மையான உரிமையை மாற்றவில்லை. அதற்கு என்ன அர்த்தம்? அதற்கு அர்த்தம், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் இங்கே தங்குவதற்கான அனுமதியை திரும்ப பெறலாம். சட்டப்படி அவர்கள் உங்களுடைய வாடகைதாரர்கள். வீடு உங்களுடையது. என் இதயத்தில் முதல் முறையாக ஒரு நம்பிக்கை பிறந்தது. மேலும் 43 லட்சம் பற்றி கேட்டேன். வழக்கறிஞர் ஆவணங்களை பார்த்தார். இந்த பணம் உங்கள் அனுமதி இல்லாமல் எடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்படி இது குடும்பத்தில் செய்த மோசடி என்றார். நான் சஞ்சயை ஜெயிலுக்கு அனுப்ப விரும்பவில்லை என்று சொன்னேன். நான் நீதி மட்டுமே விரும்புகிறேன். நீதிக்கு பேசும் அதிகாரம் தேவை என்று கண்ணன் அண்ணா சொன்னார். எங்களுடைய திட்டம் தயாரானது. முதல் திட்டம், எல்லா வங்கி பாஸ்வேர்டுகளையும் மாற்றப்படும். இரண்டாவது திட்டம், விற்கப்பட்ட மரசாமான்கள் உள்ளிட்ட ஒவ்வொரு பொருளின் பட்டியலும் உருவாக்கப்படும். மூன்றாவது, சஞ்சயிடம் 30 நாட்களில் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது ஒரு புதிய வாடகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று தெரிவிக்கப்படும் என்றார். சொந்த மகனிடமே வாடகை கேட்கும் நிலை. நான் அதிர்ச்சி அடைந்தேன். தனலட்சுமிஜி, கண்ணன் அண்ணா சொன்னார், உங்கள் மகன் உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி ஸ்டோர் ரூமில் போட்டான். உங்கள் பணத்தை செலவழித்தான். உங்கள் தாயின் மரசாமான்களை விற்றுவிட்டான். அவன் அங்கே பணம் கொடுக்காமல் இருக்க தகுதியானவன் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? நான் அமைதியாகிவிட்டேன். வழக்கறிஞர் சொன்னது சரிதான். நான் கடைசியில் சொன்னேன், எனக்கு நீதி வேண்டும். அவர்கள் தங்கள் தாயை மோசமாக நடத்தக்கூடாது என்று அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மாலை 6 மணிக்கு நான் வீட்டிற்கு வந்தேன். என் கையில் 3 மளிகை பைகள் இருந்தன. நான் ஸ்டோர் ரூமில் சமைக்க ஒரு சிறிய கிரில் மற்றும் சில மளிகை சாமான்களை வாங்கியிருந்தேன். நான் உள்ளே நுழைந்தபோது வரவேற்பு அறையிலிருந்து சத்தங்கள் வந்தன. ஐஸ்வர்யா அங்கே ஒரு பிங்க் நிற உடையில் தயாராக இருந்தாள். அவளது பெற்றோரான மூர்த்தி மற்றும் கமலா அங்கிருந்தனர். சஞ்சய் சற்று பதட்டமாக இருந்தான்.
அத்தை என்று ஐஸ்வர்யா தன் இனிமையான குரலில் சொன்னாள். நீங்கள் வந்தது நல்லது. நான் குடும்பத்திற்கான உணவை சமைத்திருக்கிறேன். என் பெற்றோர்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள். நான் விரைவாக வணக்கம் சொல்லிவிட்டு ஸ்டோர் ரூமை நோக்கி செல்லத் தொடங்கினேன். ஆனால் ஐஸ்வர்யா என் கையை பிடித்து உணவு மேஜையில் அமர வற்புறுத்தினாள். ஐஸ்வர்யாவின் பெற்றோர்கள் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவதை பற்றி பேசினார்கள். அப்படியானால் இந்த உணவின் உண்மையான காரணம் இதுதானா? நான் சஞ்சயை பார்த்தேன். அவன் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். சஞ்சய், நீ என்ன நினைக்கிறாய்? அவன் மேலே பார்த்தான். அவன் சோர்வாகவும் வெறுமையாகவும் தெரிந்தான். அம்மா, எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அமைதியாக இருங்கள் என்றான். அமைதியா? நான் மீண்டும் சொன்னேன். நீங்கள் என்னை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப திட்டமிட்டு விட்டு என்னிடம் கேட்கிறீர்களா? ஐஸ்வர்யாவின் தந்தை உடனே பண பிரச்சனை குறித்து பேசத் தொடங்கினார். ஐஸ்வர்யா வங்கி கணக்குகளில் ஏதோ குழப்பம் இருப்பதாக சொன்னார். எந்த குழப்பமும் இல்லை என்று நான் தெளிவாக சொன்னேன். நான் என் வங்கி கணக்குகளின் பாஸ்வேர்டுகளை மாற்றிவிட்டேன். நான் ஏற்கனவே செய்திருக்க வேண்டியது அதுதான். ஐஸ்வர்யா தன் கரண்டியை பலமாக கீழே போட்டாள். பார்த்தீர்களா சஞ்சய், உங்கள் அம்மா விசித்திரமாக நடந்து கொள்கிறார் என்று நான் உங்களிடம் சொன்னேனே. நீ ஏன் அப்படி செய்தாய் அம்மா? இந்த பணம் நமது குடும்பத்திற்காக இருந்தது. அந்த பணம் என்னுடையது. எனக்கு கோபம் அதிகமாக வந்தது. அந்த பணத்தை நான் 40 வருட கடின உழைப்பால் சேமித்தேன். அதை நீ என் அனுமதி இல்லாமல் செலவழித்து விட்டாய். 8 மாதங்களில் 43 லட்சம். நீ என்ன வாங்கினாய் ஐஸ்வர்யா? ஐஸ்வர்யாவின் முகம் வெளிறியது. அந்த பணம் வீட்டை சரி செய்யத்தான் என்று ஐஸ்வர்யா சத்தமாக கத்தினாள். இந்த வீடு ஏற்கனவே மிகவும் மதிப்புமிக்கது. நான் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தி சொன்னேன். மேலும் இது இன்னும் என்னுடையது. மேஜை முழுவதும் முழுமையாக அமைதி நிலவியது. ஐஸ்வர்யா பயத்துடன் கண்களை சிமிட்டினார். என்ன கேட்டீர்கள்? இந்த வீடு என் பெயரில் உள்ளது. நாங்கள் ஒருபோதும் புதிய ஆவணங்களை உருவாக்கவில்லை. சஞ்சய் என் அனுமதியுடன் இங்கே வசிக்கிறான். நான் எப்போது வேண்டுமானாலும் அந்த அனுமதியை திரும்ப பெறலாம். ஐஸ்வர்யாவின் முகத்தில் உணர்வில்லை. அவளின் பெற்றோர் ஒருவருக்கொருவர் பார்த்தனர். சஞ்சய் தன் தலையை குனிந்து கொண்டான். இல்லை, இது பொய் என்று ஐஸ்வர்யா மெதுவாக சொன்னாள். சஞ்சய் இது அவனுடையது என்று என்னிடம் சொன்னான். அப்படியானால் அவன் உன்னிடம் பொய் சொன்னான். நான் அமைதியான குரலில் சொன்னேன். உண்மை என்னவென்றால் சட்டப்படி இந்த வீடு என்னுடையது. ஐஸ்வர்யா கோபமான மிருகம் போல சஞ்சய் மீது பாய்ந்தாள். இது பொய் என்று என்னிடம் சொல். இந்த பைத்தியக்கார கிழவி பொய் சொல்கிறாள் என்று சொல். சஞ்சய் மெதுவாக தலையை உயர்த்தினான். அவனது கண்களில் கண்ணீர் இருந்தது. அது உண்மைதான் என்று அவன் மெதுவாக சொன்னான். நான் ஒருபோதும் ஆவண வேலைகளை முடிக்கவில்லை. ஐஸ்வர்யாவுக்கு புரிந்தது. அவள் சஞ்சயை காதலுக்காக அல்ல, அந்த வீட்டிற்காகத்தான் திருமணம் செய்தாள். ஐஸ்வர்யாவின் தாய் கோபத்துடன் எழுந்தார். இது முற்றிலும் தவறு. நாங்கள் போகிறோம். நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை கேட்க மாட்டோம். இது குற்றச்சாட்டுகள் அல்ல, இது உண்மைகள் என்று நான் சொன்னேன். மேலும் அதை நிரூபிக்க என்னிடம் எல்லா ஆவணங்களும் உள்ளன. அவர் என்னை நோக்கி, நீ ஒரு மோசமான தாய். ஒரு உண்மையான தாய் தன் மகனை இப்படி செய்ய மாட்டாள். அந்த வார்த்தைகள் எனக்கு வலியை ஏற்படுத்தின. ஆனால் நான் பதிலளித்தேன். ஒரு உண்மையான தாய் தன் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கவும் உழைப்பின் மதிப்பை அறியவும் கற்றுக் கொடுக்கிறாள். சஞ்சய் அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது அவனது தவறு, என்னுடையது அல்ல. நான் ஸ்டோர் ரூமை நோக்கி சென்றேன். எனக்கு பின்னால் ஐஸ்வர்யாவின் உரத்த அழுகை, அவளது தாயின் கூச்சல் மற்றும் சஞ்சய் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்த முயற்சிப்பது கேட்டது. நான் கதவை மூடினேன். இது என் வாழ்க்கையின் மிக கடினமான சண்டை, ஆனால் அவசியமானது. இரவு 11 மணிக்கு சஞ்சய் ஸ்டோர் ரூம் கதவை பலமாக தட்டினான். அம்மா, கதவை திறங்கள், நாம் பேச வேண்டும். நான் கதவை திறக்கவில்லை. அம்மா ப்ளீஸ், ஐஸ்வர்யா மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறாள். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டுமா? நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள், நான் செய்வேன். ஆனால் தயவு செய்து எங்களிடமிருந்து வீட்டை பறிக்காதீர்கள். நான் கதவை பலமாக திறந்தேன். சஞ்சய் மிகவும் குழப்பமான நிலையில் இருந்தான். அவன் அழ ஆரம்பித்தான். எனக்கு முதல் முறையாக எந்த இரக்கமும் வரவில்லை, கோபம் மட்டுமே வந்தது. சஞ்சய் என்று நான் அமைதியான குரலில் சொன்னேன். நான் உனக்கு இந்த வீட்டை அன்புடன் கொடுத்தேன். என் பணத்தை நல்ல மனதுடன் கொடுத்தேன். ஆனால் நீ என்னை குப்பை போல நடத்தினாய், அவமானப்படுத்தினாய், திருடினாய், பொய் சொன்னாய். மேலும் என் தங்கையின் சடங்கிலிருந்து நான் வந்தபோது நீ என்னை தெருவில் தூக்கி எறிந்தாய். இது ஐஸ்வர்யாவின் தவறு அம்மா, இது ஐஸ்வர்யாவின் தவறு. உனக்கு தெரியும். என் குரல் உயர்ந்தது. மேலும் நீ எதுவும் செய்யவில்லை. நீ என் முகத்தில் கதவை மூடிவிட்டு அவள் உன் மிக முக்கியமான நபர் என்று சொன்னாய். சஞ்சய் என் முன் காலில் விழுந்தான். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, நான் ஒரு கோழை, நான் மிக மோசமான மகன். ஆனால் ப்ளீஸ் எங்களை தெருவில் விடாதீர்கள். நான் அவனை பார்த்தேன். என் காலை பிடித்து அழுது கொண்டிருந்தவன் ஒரு சின்ன குழந்தை அல்ல.
அவன் தவறு செய்த ஒரு பெரிய மனிதன். நான் உன்னை தெருவில் விட மாட்டேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இப்போது எல்லாம் அதிகமாக மாறும். நாளை நீ வழக்கறிஞர் கண்ணன் அண்ணாவின் அலுவலகத்திற்கு என்னுடன் வா. நாம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம். நீங்கள் சொல்வதை நான் செய்கிறேன் அம்மா. மேலும் ஐஸ்வர்யா என் ஒவ்வொரு பைசாவையும் திருப்பி தர வேண்டும். ஒன்று அவள் பணம் செலுத்துவாள் அல்லது நீ. ஆனால் அது கட்டாயமாக திரும்பி வர வேண்டும். சஞ்சய் தோல்வியுடன் தலையசைத்தான். இப்போது போ, நான் சோர்வாக இருக்கிறேன். அவன் போவதற்கு முன் துக்கத்துடன் என்னை பார்த்தான். நீங்கள் என்னை வெறுக்கிறீர்களா அம்மா? இல்லை சஞ்சய் என்று நான் துக்கத்துடன் சொன்னேன். நான் உன்னை வெறுக்கவில்லை. ஆனால் நீ யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் வளர்த்த மகன் ஒருபோதும் இப்படி செய்திருக்க மாட்டான். நான் கதவை மூடினேன். முதல் முறையாக நன்றாக உறங்கினேன். நான் முதல் சிறிய போரில் வெற்றி பெற்றிருந்தேன். ஆனால் பெரிய போர் இப்போதுதான் தொடங்கியது. அடுத்த நாள் காலை சஞ்சயும் நானும் வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கு சென்றோம். ஐஸ்வர்யாவும் ஒட்டி கொண்டு வந்தாள். அவள் கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி போட்டிருந்தாள். கையில் ஒரு டிஷ்யூ வைத்திருந்தார். நாடகம் செய்ய தயாராக. கண்ணன் அண்ணா வீட்டின் ஆவணங்களை காட்டினார். நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடு 100% தனலட்சுமி தேவி பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வேறு யாரும் உரிமையாளர் இல்லை. ஐஸ்வர்யா தன் கண்ணாடியை கழற்றி எறிந்தாள். இது இருக்க முடியாது சஞ்சய், இது அவனுடையது என்று என்னிடம் சொன்னான். அது உன் பெயரில் இல்லை ஐஸ்வர்யா என்று கண்ணன் அண்ணா உரத்த குரலில் சொன்னார். சட்டப்பூர்வ உண்மை என்னவென்றால் தனலட்சுமி தான் ஒரே உரிமையாளர். ஐஸ்வர்யாவின் முகம் வெளிறியது. அவள் பயத்துடன் சஞ்சயை பார்த்து கேட்டாள், இது உண்மையா? சஞ்சய் தலையை கீழே போட்டான். ஆமாம். பின்னர் பண மோசடி பற்றி பேசினார்கள். 43 லட்சம் மோசடி. நான் எடுக்கவில்லை. சஞ்சய் தன்னை பாதுகாத்து கொண்டான். நான் ஐஸ்வர்யாவை கார்டை பயன்படுத்த மட்டுமே அனுமதித்தேன். கார்டு உன் பெயரில் இருந்தது என்று கண்ணன் அண்ணா சொன்னார். எனவே சட்டப்படி நீதான் பொறுப்பாளி. சஞ்சயும் ஐஸ்வர்யாவும் ஒருவருக்கொருவர் சண்டையிடத் தொடங்கினர். போதும் என்று நான் உறுதியான குரலில் சொன்னேன். யார் செலவு செய்தார்கள் என்று எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இருவரும் பொறுப்பாளர்கள். மேலும் இந்த பணத்தை வட்டியுடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். ஒரு பைசா கூட மிச்சம் வைக்கப்படாது. ஐஸ்வர்யா சிரித்தாள். நீங்கள் உங்கள் சொந்த மகனிடமிருந்து வட்டி வாங்குகிறீர்களா? என் பணத்தை திருடிய ஒருவனிடமிருந்து வட்டி வாங்குவேன் என்று நான் பதிலளித்தேன். அது என் ஓய்வூதிய பணம். நான் 40 வருடங்களாக வேலை செய்து சம்பாதித்தது. நீ அதை ஷாப்பிங் மற்றும் உடைகளுக்காக செலவழித்து விட்டாய். கண்ணன் அண்ணா 3வது விஷயத்தை தொடங்கினார். பழைய மர சாமான்களை அனுமதி இல்லாமல் விற்றது. நீ எவ்வளவு விற்றாய் என்று நான் மீண்டும் கேட்டேன். 15,000 ரூபாய் என்றால். என் அம்மா கொடுத்த பொருள் 15,000 ரூபாய். அந்த மர சாமான்கள் 8 லட்சத்திற்கு மேலான மதிப்புடையவை. நான் எழுந்து நின்றேன். ஏன் விற்றாய்? ஏனென்றால் அது உனக்கு பயனற்றதாகவும் பழைய மரசாமானாகவும் இருந்தது. நான் உனக்கு பயனற்ற கிளவி போல இருந்ததைப் போல. நான் உங்களை தெருவில் விடமாட்டேன். நான் கடைசியில் சொன்னேன். ஆனால் கவனமாக கேளுங்கள். நீங்கள் வாடகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் 18,000 வாடகை, மேலும் 12,000 ரூபாய் பழைய கடனுக்காக கொடுக்க வேண்டும். மொத்தம் 30,000 ஒவ்வொரு மாதமும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. நீங்கள் ஒரு தவணையை தவறினாலும் கூட நான் எந்த கேள்வியும் கேட்காமல் உங்கள் மீது சட்ட நடவடிக்கையாக மோசடி வழக்கு பதிந்து உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன். 30,000 ரூபாய். எங்களால் அவ்வளவு கொடுக்க முடியாது என்று சஞ்சய் சொன்னான். அது எனக்கு தெரியாது. வேண்டுமென்றால் ஐஸ்வர்யா வேலைக்கு செல்லட்டும், மற்றவர்கள் செய்வது போல. நான் கர்ப்பமாக இருந்தபோதும் தரையை சுத்தம் செய்தேன். எனவே என்னிடம் எந்த காரணத்தையும் சொல்லாதே என்றேன். ஐஸ்வர்யா என்னை முறைத்து பார்த்தாள். ஆவணங்கள் கையெழுத்தாயின. அவர்கள் அலுவலகத்திலிருந்து வெளியேறிய போது அவர்கள் என்னுடன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் வெற்றி பெற்றிருந்தேன், ஆனால் வெற்றி பெற்றதாக உணரவில்லை. நான் வீட்டை வென்றிருந்தேன், ஆனால் என் மகனை இழந்திருந்தேன். 3 நாட்களுக்கு பிறகு எனக்கு ஸ்டோர் ரூமில் நெஞ்சுவலி ஏற்பட்டது. அது ஒரு சிறிய மாரடைப்பு. சாந்தி பாட்டி என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். நான் மருத்துவமனை படுக்கையில் விழித்தபோது என் மற்ற பிள்ளைகளான மீனா மற்றும் கார்த்திக், வெகு தொலைவில் வசித்தவர்கள், உடனடியாக விமானம் பிடித்து வந்துவிட்டதாக செவிலியர் கூறினார். சஞ்சய், செவிலியர் தயங்கினார். உங்கள் மகன் சஞ்சய்க்கு 7 மணி நேரத்திற்கு முன்பு சொன்னோம். அவன் வரவில்லை. அந்த வார்த்தைகள் மாரடைப்பை விட அதிக வலியை எனக்கு ஏற்படுத்தியது. மீனாவும் கார்த்திக்கும் உள்ளே வந்தனர். நான் எல்லாவற்றையும் சொன்னேன். தோட்டத்தில் பொருட்கள், ஸ்டோர் ரூம், திருட்டு. மீனா கோபமாக அவனை சும்மா விடக்கூடாது என்று சொன்னாள். நான் அவர்களை தடுத்தேன். மீனாவும் கார்த்திக்கும் தொலைபேசியில் அவனை வர வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் சஞ்சய் போனை எடுக்கவில்லை. அம்மா, நீங்கள் இங்கிருந்து குணமாகி வெளியே வந்தவுடன் நீங்கள் எங்களுடன் வந்து விடுங்கள் என்று மீனா உறுதியாக சொன்னாள்.
இல்லை, நான் உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னேன். நீங்கள் சுமை இல்லை என்று மீனா சத்தமாக சொன்னாள். நீங்கள் எங்கள் தாய். நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தீர்கள். இப்போது உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது எங்கள் முறை. மருத்துவர் மன அழுத்தம் காரணமாக மாரடைப்பு வந்ததாக கூறினார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் தேவை. மருத்துவர் சிகிச்சைக்காக 3 மாதங்களுக்கு சஞ்சயிடம் பேசுவதை நிறுத்தும்படி எனக்கு சொன்னார். மீனா என்னை என் கணவரின் சிறிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு மாற்றினாள். அது ஒரு சிறிய சாதாரண அறை, ஆனால் அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு நான் பால்கனியில் காஃபி கொடுத்து கொண்டிருந்தேன். கண்ணன் அண்ணாவின் ஃபோன் வந்தது. தனலட்சுமி, சஞ்சய் முதல் கட்டணத்தை செலுத்திவிட்டான், 30,000. மேலும் ஐஸ்வர்யா ஒரு பெரிய கடையில் பெர்ஃப்யூம் இருக்கும் வேலையை செய்கிறாள் என்றார். நான் லேசாக சிரித்தேன். ஒருபோதும் வேலை செய்யாத ஐஸ்வர்யா இப்போது வேலைக்கு சென்று விட்டாள். 3 நாட்களுக்கு பிறகு நான் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த போது கதவில் பலத்த சத்தம் கேட்டது. அம்மா, அம்மா ப்ளீஸ், நீங்கள் உள்ளே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். சஞ்சய். நான் கதவை லேசாக திறந்தேன். சஞ்சய் மிகவும் மெலிந்து போயிருந்தான். உனக்கு என்ன வேண்டும் சஞ்சய் என்று சாதாரண குரலில் கேட்டேன். நான் உங்களிடம் பேச வேண்டும், ப்ளீஸ். நான் கதவை திறந்து விட்டேன். சஞ்சய் உள்ளே வந்தான். அவன் சோஃபாவில் அமர்ந்தான். அம்மா, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வந்தேன். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் சரியாக இருந்தீர்கள். ஐஸ்வர்யா என் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாள். நீ அவளுக்கு சொந்தமில்லாத வீட்டை அவளுக்கு கொடுப்பதாக உறுதியளித்தாய் என்று நான் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சொன்னேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவன் முகத்தை குனிந்து கொண்டு சொன்னான். நான் மாட்டிக்கொண்டேன். குழந்தை வரப்போகிறது. நான் விவாகரத்து செய்ய முடியாது. நீ அதை பற்றி தான் சொல்ல வந்தாயா? உன் திருமண பிரச்சனையை பற்றி அழுது கொண்டிருக்கவா? இல்லை, நான் உங்களிடம் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வந்தேன். உங்கள் பொருட்களை தூக்கி எறிந்ததற்காக, ஸ்டோர் ரூமிற்காக, பணத்திற்காக, பாட்டியின் மரசாமான்களுக்காக, உங்கள் முகத்திற்கு எதிரே கதவை மூடியதற்காக. சஞ்சய் அழத் தொடங்கினான். ஆனால் நான் ஆச்சரியமாக உணர்ச்சி இல்லாமல் இருந்தேன். சஞ்சய், நீ இங்கே இருப்பது ஐஸ்வர்யாவுக்கு தெரியுமா? இல்லை, அவள் வேலையில் இருந்தாள். அவளுக்கு தெரிந்தால் அவள் பைத்தியமாகி விடுவாள். அப்படியானால் விவாகரத்து செய் என்று நான் நேரடியாக சொன்னேன். நான் உன் தந்தை இறந்தபோது கர்ப்பமாக இருந்தேன். நான் தனியாக முன்னேற வேண்டியிருந்தது. ஒன்று நீ அவளுடன் இருந்து உன்னை அழைத்துக்கொள், அல்லது பிரிந்து ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கு. ஆனால் நீ இங்கே வந்து உன் பிரச்சனைகளை நான் சரி செய்வேன் என்று நினைக்கக்கூடாது. சஞ்சய் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான். நீங்கள் என்னை நேசிக்கவில்லையா அம்மா என்று அவன் குழந்தை போல கேட்டான். நான் உன்னை எப்போதும் நேசிப்பேன் சஞ்சய். நீ என் மகன். ஆனால் நான் உன்னை நம்பவில்லை. மேலும் என்னால் மீண்டும் நம்ப முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பெரியவனாக இரு என்று நான் சொன்னேன். தன் அம்மா எல்லாவற்றையும் சரி செய்வார் என்று நினைக்கும் அந்த குழந்தையாக இருப்பதை நிறுத்து. ஒரு பெரிய மனிதனைப் போல முடிவெடு. சஞ்சய் எழுந்தான். அவன் தோற்று போயிருந்தான். போவதற்கு முன் அவன் ஒரு கடைசி கேள்வியை கேட்டான். குழந்தை பிறந்தால் நீங்கள் வந்து பார்ப்பீர்களா? நீ என்னை உண்மையிலேயே அழைத்தால், மரியாதையுடன் நடந்தால், மேலும் ஐஸ்வர்யா நாடகம் செய்யாவிட்டால், ஆம், நான் வருவேன். நன்றி அம்மா என்று சொல்லி அவன் போய்விட்டான். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் கடுமையானவராக இருந்தேனா? இரவு 2 மணிக்கு மீனாவின் ஃபோன் வந்தது. அவள் ஐஸ்வர்யாவின் அம்மா அவளுக்கு ஃபோன் செய்ததாக சொன்னாள். அவர் என்னை பார்க்க விரும்பினார். மேலும் எல்லாவற்றையும் மாற்றும் தகவல் அவரிடம் இருப்பதாக சொன்னார். அடுத்த நாள் மதியம் மீனாவும் நானும் ஒரு காஃபி கடையில் ஐஸ்வர்யாவின் அம்மாவை சந்தித்தோம். அவர் மிகவும் உடைந்தவராக தெரிந்தார். அவள் மேஜையில் ஒரு உரையை வைத்தாள். என் மகளின் உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உரையில் ஆவணங்கள் இருந்தன. ஐஸ்வர்யா புத்திசாலி மட்டுமல்ல, அவள் மிகவும் மோசமானவள். பின்னர் அவர் துக்கமான குரலில் சொன்னார், என் மகள் கர்ப்பமாக இருப்பதாக பொய் சொல்லியிருக்கிறாள். என் உலகம் ஸ்தம்பித்தது. என்ன? அவர் மருத்துவரின் ஆவணங்களை காட்டினார். ஐஸ்வர்யாவால் குழந்தையை பெற முடியாது. இது எல்லாம் ஒரு மோசடி என்றார். நானும் சிறிது நேரம் அதிர்ச்சியுடன் யோசித்து பிறகு ஐஸ்வர்யாவின் அம்மாவிடம் கேட்டேன், திடீரென நீங்கள் இந்த உண்மையை சொல்ல காரணம் என்ன என்று. அவரும் கண் கலங்கியபடியே, எனக்கும் குழந்தைகள் உள்ளன, அப்பாவும் அம்மாவும் உள்ளனர். ஐஸ்வர்யாவிடமும் அவளது குணத்தை பற்றி புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் அதில் தோல்வி மட்டுமே கிடைத்தது. அவள் உங்கள் மகனுக்கு ஏற்றவள் அல்ல. எனக்கு மனசாட்சி என்று ஒன்று உள்ளது. பிறகு நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். நான் சஞ்சயிடம் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தேன்.
அவன் ஏற்கனவே வருத்தமாக இருந்தான். குறைந்தபட்சம் உண்மையின் மூலம் அவன் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க முடியும். அதே இரவில் நான் சஞ்சய்க்கு ஃபோன் செய்து ஐஸ்வர்யாவை தன்னுடன் அழைத்து கொண்டு சிறிய வீட்டிற்கு வருமாறு சொன்னேன். அவர்கள் இருவரும் வந்தபோது மீனா ஆவணங்களை கொண்ட ஒரு கவருடன் நின்றிருந்தாள். நான் பொய்களை பற்றி பேசப் போகிறேன் என்று நான் ஐஸ்வர்யாவை நேரடியாக பார்த்து கூறினேன். மோசடி பற்றி. ஐஸ்வர்யாவின் முகம் மாறியது. மீனா மருத்துவரின் உண்மையான ஆவணங்களை காட்டினாள். ஐஸ்வர்யாவால் ஒருபோதும் தாயாக முடியாது. சஞ்சய் நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை சொன்னது அவனது தாய். அவனுக்கு தெரியும், தாய் எப்பொழுதும் தன்னிடம் பொய் சொல்ல மாட்டார் என்று. அவனது இதயம் உடைந்தது. ஐஸ்வர்யா தன் அம்மா பைத்தியம் என்றும் போராமை கொண்டவள் என்றும் கத்தினாள். இல்லை, சஞ்சய் சத்தமாக சொன்னான். இப்போதே மருத்துவமனைக்கு செல்வோம். என் கண் முன்னால் பரிசோதனை நடக்கும். ஐஸ்வர்யா நின்று விட்டாள். இல்லை, நான் போக மாட்டேன். சஞ்சய் துக்கமான குரலில் கேட்டான். என்னிடம் உண்மையை சொல். ஐஸ்வர்யா நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். பின்னர் மெதுவாக சொன்னாள், நான் கர்ப்பமாக இல்லை. சஞ்சய் தன் தலையை பிடித்து அழுதான். அவனது துக்கத்தை பார்த்த எனக்கு மிகவும் வருத்தமடைந்தது. நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? ஏனென்றால் எனக்கு வீடு தேவைப்பட்டது. எனக்கு கடனில் இருந்து விடுதலை தேவைப்பட்டது. நீ என்னை அழித்து விட்டாய். நான் என் அம்மாவை அவமானப்படுத்தினேன். என் பணத்தை எல்லாம் செலவிட்டு விட்டேன். மேலும் இது எல்லாம் ஒரு பொய் காரணத்திற்காக. ஐஸ்வர்யா என்னை பார்த்தாள். இது உங்கள் தவறு. நீங்கள் எல்லாவற்றையும் கெடுத்து விட்டீர்கள். பொய்யின் மீது கட்டப்பட்ட மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அது ஒரு ஏமாற்றம் மட்டுமே. ஐஸ்வர்யா கிளம்பிவிட்டாள். சஞ்சய் தரையில் அமர்ந்து ஒரு சிறிய குழந்தை போல அழத் தொடங்கினான். நான் அவன் அருகே அமர்ந்து அவனை அணைத்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. நான் ஒரு முட்டாள். நான் உன்னை மன்னித்து விட்டேன் மகனே. நீ உண்மையை நாடி வந்த அந்த கணம். அடுத்த நாள் சஞ்சய் விவாகரத்திற்கான ஆவணங்களை தயார் செய்தான். 2 மாதங்களுக்கு பிறகு சஞ்சயும் நானும் ஒரு சிறிய வீட்டில் காஃபி குடித்து கொண்டிருந்தோம். அம்மா, நான் ஐஸ்வர்யாவை காதலுக்காக திருமணம் செய்யவில்லை. நான் பயத்தின் காரணமாக திருமணம் செய்தேன். அவன் அழ ஆரம்பித்தான். ஆனால் நான் எல்லாவற்றையும் தவறாக செய்தேன். உங்கள் தியாகத்தை கௌரவப்படுத்துவதற்கு பதிலாக நான் அதை துக்கப்படுத்தினேன். நான் அவன் அருகே அமர்ந்தேன். சஞ்சய், எல்லோரும் தவறு செய்கிறார்கள். நீயும் தவறு செய்தாய். நீ அதற்கு பிறகு என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ உன் தவறை ஒப்புக்கொண்டாய். நீ மோசமான உறவை முடித்து கொண்டாய். 6 மாதங்களுக்கு பிறகு சஞ்சய் ஒவ்வொரு மாதமும் 30,000 ரூபாய் பணத்தை தவறாமல் கொடுத்தான். நான் இப்போது என் பழைய வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தேன். நான் என் வீட்டில் தனியாக இருந்தேன். ஆனால் என் மனதிற்குள் ஒரு அமைதி இருந்தது. நான் இன்னும் தனலட்சுமி. யாருடைய அம்மாவாகவும் யாருடைய மனைவியாகவும் அல்ல. நான் என் சுயமரியாதையையும் என் உழைப்பையும் திரும்ப பெற்ற தனலட்சுமி.